மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு. இந்த வீடியோக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வரவேற்பு கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் மீம்ஸ் ட்ரோல் பண்றதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். ஆனா நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல கவனிக்க வேண்டியது இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஒரு திமுக காரணங்க ஒரு ஸ்டில் போட்டிருக்காங்க, அதாவது போட்டோ போட்டிருக்காங்க. அதாவது திராவிடனா இருக்கும்போது எப்படி வேலை செஞ்சிருக்கிறாரு, இப்ப சனாதனம் ஏற்றுக்கொண்ட பிறகு சாணி ஆள்றாருன்ற மாதிரி. ஆனா இங்க இதெல்லாம் ஷேர் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரோல் பண்றாங்க பாருங்க. ஆனா என்னைக்குமே திராவிடனா இருக்கிறதுக்கு சில தகுதி வேணும்னு திராவிடத்துல இருக்கிறவங்களே சொல்லியிருக்காங்க. அதாவது பாருங்க, பாலியல் வன்கொடுமை பண்ணவன் யார் கூட இருக்காங்க, அதே கஞ்சா கடத்துறவன் யார் கூட இருக்காங்க, எல்லா விஷயம் கணக்குக்கு வராத காசுல படம் எடுக்கிறவன் யாரு கூட இருக்கா, இதெல்லாம் தான் திராவிடத்துக்கு தகுதியான நபர்கள். யார் எங்க இருக்கணுங்கிறது பார்க்கணும். இன்னொரு விஷயம், நேத்து உங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு போட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் டெலீட் பண்ணியிருந்தாரு. ஏன் டெலீட் பண்ணணும்? அதுதான் இங்க கேள்வி. திராவிடன்னா அதுதான். இப்ப சனாதனம்னா இப்படிதான் சாணி ஆள்றது எல்லாமே. ஏன்னா விவசாயத்தை பத்தி தெரியாதவங்க தான் இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லுவாங்க. ஏன்னா அடிப்படையே விவசாயத்துக்கு சாணம் தான். ஆனா அந்த விவசாயத்தை பண்ணியிருந்தாதனன்ற மாதிரி இது எல்லாம். இப்ப அண்ணாமலை கிட்ட போய் அதை எப்ப அறுவடை பண்ணணும், எப்ப நெல் பயிரிடணும், இல்ல விவசாயம் என்னன்னா சொல்லுவாரு. இதே திராவிடத்துல இருக்கிறவங்க கிட்ட, உங்க மூத்த தலைவர்கிட்ட போய் கேளுங்க பார்க்கலாம், விவசாயம் என்ன ஏதுன்னு கேளுங்க பார்க்கலாம். எதுவுமே சொல்ல தெரியாதுன்னு தான். இது யதார்த்தம். அப்ப இந்த இடத்துல கிண்டல் அடிக்கிறதெல்லாம் யாருமே இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னொரு விஷயம், அவர் வெள்ளை சட்டை தான் போட்டு பண்ணணுமா, சாணி அழணுமா, இதெல்லாம் இல்லை. அவரு இதெல்லாம் இங்க ட்ரோல் பண்றதுக்கு இல்லை. என்ன எது ஆனாலும் கூட அவர் விவசாயியா இருந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் அதிகாரியா இருந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் அரசியல்வாதியா வந்திருக்கிறாரு. அவருக்கு தெரியாதுன்னு எல்லாம் இல்லை. அவர் ஒரு மோட்டிவேஷனல். பாருங்க, நான் சும்மா இல்லை, நான் ஏதாவது ஒரு டைம் கிடைக்கும் போது, ஏதாவது எனக்கு விவசாயத்துல ஆர்வமா இருக்கேன், அதுவும் இயற்கை விவசாயத்துல ஆர்வமா இருக்கேன், நிறைய பால் பண்ணைகள் வைக்கணும், நிறைய விவசாயம் பண்ணணும்னு அவர் இதுக்கு முன்னாடியே சொன்னாங்க. ஏதோ ஊழல் பண்ணி விவசாய நிலம் வாங்கிட்டாருன்னு ஊதுனாங்க. அப்படியெல்லாம் இல்லைன்னு டிரான்ஸ்பரண்டா சொல்றாரு. இதுதான் எங்க பூமி, இங்கதான் நான் விவசாயம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. யாராவது ஒரு திராணி இருந்தான்னா இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி காட்ட சொல்லுங்க பார்க்கலாம், இந்த மாதிரி நான் இடம் இருக்கு, நான் இந்த இடத்துல விவசாயம் பண்றேன் அப்படின்னு. எதுவுமே இல்லை. அப்போ இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கிற மனிதர்கள் பார்த்தான்னா இவங்களுக்கு எரியதான் செய்யும். இதெல்லாம் தாண்டி அவரு சொல்லுவாரு, சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருப்பாரு, சும்மாவே இருக்க மாட்டாருன்னு தான். அப்படி ஏதாவது ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் கூட புக்கு படிப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. இல்லைன்னா ஒரு இண்டஸ்ட்ரியோ இல்ல ஸ்டூடெண்ட் மத்தியிலையோ பேச போவாரு. மோட்டிவேஷனல் நிறைய பேருக்கு நிறைய கருத்துகள். ஒன்றும் இல்லை, அவரோட மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஒரு 5 நிமிஷம் ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்த்தாலே போதும். அந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ற அளவுக்கு இருக்கு. ஆனா இதெல்லாம் யாருமே இங்க கவனிக்கிறது இல்லை. ஆனா சாணி ஆள்றது தான் இவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயமா. அதுவும் திராவிடத்துல இருக்கும்போது நல்லா இருந்தாரு, சனாதனத்துல போகும்போது மாறிடுறாரு, சாணி ஆள்றாரு. இதெல்லாம் பேச்சுறதுக்கு வேணும்னா நல்லா இருக்கும். ஆனா இங்க நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அண்ணாமலைக்கு இப்ப பதவி இல்லை, அதாவது தொண்டரா இருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். ஆனா பீகார் எலெக்ஷன் அவங்க தீவிரமா இருக்கிறதுனால அண்ணாமலை போன்ற நபர்கள் பிரச்சாரத்துக்கு யாருமே வேஸ்ட் பண்றது இல்லைன்ற மாதிரி தான். இப்போ அவர் எனர்ஜி எல்லாம் லாஸ் பண்ண வேணாம்னு தான் நினைச்சிருக்காங்கன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா இங்க ஒரு புரிதல் இருக்கு எல்லாருக்குமே. பிஜேபி ஆனாலும் சரி, அதிமுகவில் சரி, பிஜேபிக்கு ஓட்டு வேணும்னா அவர்கள் களத்துல வரலைன்னா இங்க ஓட்டு போட மாட்டாங்கன்ற மாதிரி தான். மக்கள் அந்த அளவுக்கு ஒரு தொண்டரா இருந்திருக்காங்க. ஆனா தனி மனிதர் துதிப்பாடல் இங்க ஆர்எஸ்எஸ்ல ஆனாலும் சரி, இல்ல இங்க பிஜேபி ஆனாலும் எங்கேயுமே இல்லை. ஆனா இருந்தாலும் மக்கள் மத்தியில மக்களோட மக்களா நிற்கும் போது ஒரு ரியல் ஹீரோவா பாக்குறாங்க. இதுதான் திராவிடத்துக்கு பொறாமை. இந்த மாதிரி ஆட்கள் திராவிடத்துல இல்லையே அப்படின்னு நீங்க வேணும்னா வேற யாராவது திராவிடத்துல இருக்கிறவங்க இன்னும் நினைச்சு பார்ப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம கிட்ட இருந்திருந்தோம்னா எப்படி எல்லாம் இருக்குன்னு தனிப்பட்ட முறையா அவங்க மனசுக்குள்ளார பேசுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் மிக்க மனிதராக தான் நம்ம கவனிக்கணும். அதனாலதான் நிறைய மாற்றங்கள் வேண்டும் என்று மக்களோட மக்களா நிற்கும் போது கட்சி சார்ந்து இல்லாம தனிப்பட்ட முறையா அவருக்குன்னு சில வாக்கு வங்கி ஆயிருக்கு. இப்ப அவர் இல்லைன்னா அந்த வாக்கு கிடையாது. இது யதார்த்தமாக இங்க பாக்குற விஷயம்.
அப்போ இந்த இடத்துல வந்து அவர் வந்து என்னைக்குமே ரியல் ஹீரோவா தான் இருக்கிறாரு. அதாவது எந்த பணி கொடுத்தாலும் அது ரியல் ஹீரோ தான். அவர் வந்து அரசியலுக்கு வரும்போது ஒரு பதவி கொடுத்து அரசியல் பேசு அப்படின்னு சொன்னாலும் அதுவும் ஹீரோவா இருப்பாரு. இப்ப விவசாயம் பண்ண சொன்னாலும் அதுலயும் ஹீரோவா தான் வருவாரு. அப்ப எந்த துறை கொடுத்தாலும் மற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்ற மாதிரி எங்க இருந்தாலும் திறமை உள்ளவங்க வந்து பொழைச்சுக்குவாங்க. இந்த தொழில் தான் இந்த தொழில் தான் இல்லை. நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி வச்சு வேற மாதிரி தொழில் நடத்தினாதான் ஏதோ மதிப்புன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்கவங்க இடத்துலயே அவங்கவங்க ஊர்லயே தொழிலதிபர் ஆகலாம். அதை தான் அவர் சொல்றாரு. இன்னைக்கு சாதாரணமா ஒருத்தர் ஒரு 1000 ரூபாய் கூலி வாங்காதவங்க எந்த இடத்துல இல்லை இங்க. இன்னைக்கு யோசிக்கிற வரைக்கும் தான் எதுவுமே இல்லை. துணிஞ்சு ஏதாவது செய்ய ஆரம்பிச்சோம்னா இந்த உலகமே நம்ம கையின்ற மாதிரி தான். இன்னைக்கு எங்க எல்லாம் பாருங்க, சாதாரண நீங்க வண்டியில போய் பாருங்க, பஸ்ல போனாலும் கூட அவன் வந்து 15,000 ரூபாய் போன் இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. அவன் மந்த்லி அந்த அளவுக்கு டேட்டா யூஸ் பண்ணுவான், இன்டர்நெட் யூஸ் பண்ணுவான். யாருமே இன்னைக்கு காசு இல்லைங்கிறவன் யாருமே இல்லை. யோசிக்கிறவன் தான் சும்மா யோசிச்சுட்டு இருப்பா. பழைக்கிறவனுக்கு 1008 வழின்ற மாதிரி தான். அந்த மாதிரி இருக்கிற போது இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் ரோல் மாடல். திறமை யாருக்கு எல்லாருக்கிட்ட இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கு. படிச்சான்னா படிப்புல வாங்க, இல்ல தொழில்ல ஏதாவது ஸ்கில் இருந்ததுன்னா தொழில்ல வாங்க அப்படின்னு. இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனல் தான். இதை இந்த இடத்துல சாணி அள்ளுறாரு. திராவிட படிக்க வச்சது, இவ சனாதன சாணி அள்ள வச்சதுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. திராவிடம் இங்க யதார்த்தமா ஒரு கேள்வி கேளுங்க. இப்போ மக்கள் மத்தியில கேள்வி கேட்டோன்னா படிக்க வச்சது யாருன்னா காமராஜர்னு உடனடியா சொல்லிடுவாங்க. குடிக்க வச்சது யாருன்னு சொன்னோம்னா எல்லாருக்குமே தெரியும். அது நம்ம சொல்லவே தேவையில்லை. நீங்களே வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க வேணும்னா. ஆனா இதுதான் இன்னைக்கு களம், யதார்த்தம். அதே மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் வந்து அவரோட பணி, அவர்கள் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஊழல் பண்ணிட்டதா அது பண்ணிட்டதா ஏதோ ஒன்று சொன்னாங்க. எதுவுமே அவர்கிட்ட எடுபடலை. டிரான்ஸ்பரண்டா இருக்கிறார் அவரு. நான் என்ன செய்யறேன், ஏது செய்யறேன், ஏன்னா எந்த ஒளிவு மறைவும் இல்லைதான். இன்னைக்கு வேணும்னா ஒவ்வொரு ஏதாவது ஒரு அரசியல் தலைவர்கிட்ட போய் ஏதாவது நீங்க பாருங்களேன், அவரோட இண்டிவிஜுவல் ஒண்ணு கூட நம்ம டச் பண்ண முடியாது. என்ன பண்றாரு, ஏது பண்றாரு, எங்க போறாரு வர்றாருன்னு. ஆனா இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் டிரான்ஸ்பரண்டா இருக்கிறாரு. அவரு எந்த ஒளிவு மறைவுமே இல்லை. அள்ளிட்டு இருக்கேன்னா சாணி அள்ளிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இதே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி, இல்ல பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியில பேச சொன்னாலும் அந்த இடத்துல கோட் சூட் போட்டு பேசிட்டு இருப்பாரு. எல்லாத்துக்கும் ரெடி. மம்முட்டி பிடினாலும் மம்முட்டி பிடிப்பாரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து வருங்காலத்துல வந்து உண்மையிலே யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். இந்த இடத்துல ஒரு சனாதனம் திராவிடன்னு சொன்னோம்னா எல்லாம் வேடிக்கையா பார்ப்பாங்க. இன்னைக்கு திராவிடம் என்னன்னா ஊருக்கே தெரியும், சனாதனம் என்னன்னாலும் ஊருக்கே தெரியும். அரசியலுக்காக நீங்க எதிர்ப்பீங்களே ஒழிய திராவிட என்னன்னா ஊருக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து இந்த வீண் பேச்சு, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தலைவரை வந்து சும்மா திராவிடம் இல்ல சனாதனம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்த்துட்டு இருந்தான்னா வேணும்னு அரசியலுக்காக பேசலாம். ஆனா யதார்த்த காலத்துல உண்மையிலேயே அண்ணாமலை ஹீரோ தான்.